முக்கிய செய்தி, வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் டிஜிட்டல் பரப்புரை புதிய பரிமாணத்தை எட்டவிருக்கிறது. அப்படி என்ன செய்ய போகிறார்கள், அதுவும் தாவேக தலைவர் விஜய் என்பது குறித்த மேலதிக விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தமிழகம் இதுவரை காணாத அளவிற்கு ஒரு புதிய பரப்புரை தேர்தலை இந்த முறை காண இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அதுவும் டிஜிட்டல் பவரை முழுமையாக காணப்போகிறது. ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த ஐடிவிங் மூலமாக அவரவர் பாணியிலே களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள். விஜய் தரப்பு அந்த டிஜிட்டல் பவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். ஜென்சி, அதாவது தற்போது வாக்களிக்க போகும் ஜென்சியினரை கவரும் வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிஜிட்டல் பவரை முழுமையாக கொண்டு சேர்க்கும் வகையிலே ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். அதாவது தற்போது காலமும் நேரமும், என்றால் விஜய் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு அனுமதி பெறுவதற்கு 10 தினங்கள் ஆகிறது என்ற வகையிலே தொடர்ந்து புகார்கள் வருகிறது. எனவே இருக்க போகின்ற மீதமுள்ள 45 நாட்களுக்குள் அவர் எத்தனை இடங்களுக்கு செல்ல முடியும் என தெரியவில்லை. என்றால் தேர்தல் அறிவிப்பு என்பது மார்ச் முதல் வாரத்திற்குள்ளாக வந்துவிடும். எனவே தமிழ்நாடு முழுவதும் அவரால் செல்ல முடியாது என்பதால் அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்வதற்காக டிஜிட்டல் பவரை பயன்படுத்தி ஒரு புதிய பாணியை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தற்போது விஜய் கிட்டத்தட்ட தேர்வு செய்துவிட்டார். 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. மற்றவர்களையும் தற்போது தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தேர்வு செய்துவிட்ட பிறகு விஜய் கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி, கூட்டணி இருந்தால் பிறகு குறைத்துக் கொள்வார்கள் தாவேகாவின் வேட்பாளர்களை. இல்லை என்றால் 234 தொகுதிகளும் தனியே களம் காண்பது என்று விஜய் திட்டவட்டமாக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் செல்ல முடியாது என்பதால் அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை அருகில் அழைத்து அவர்கள் பெயரை சொல்லி, இவர்தான் உங்கள் தொகுதி வேட்பாளர், எனவே உங்கள் தொகுதிக்கு இவரை தேர்ந்தெடுத்தால் இவர் உங்கள் தொகுதி இதையெல்லாம் செய்வார் என ஒரு வாக்குறுதி பட்டியலை அறிவிக்கப் போகிறார். அந்த வாக்குறுதி பட்டியல் என்பது தமிழகத்துக்கு மொத்தமாக இல்லாமல் அந்தந்த தொகுதிகளுக்கு தேவையான என்னென்ன பணிகள் வேணுமோ அதை செய்வதற்கான வாக்குறுதிகளாக கொடுக்க போகிறார் விஜய். அதற்கேற்ப அந்தந்த வேட்பாளருடன் அவர் நின்று அந்த வேட்பாளரை அறிமுகம் செய்து, இவர் தாவேகாவின் சார்பில் நிற்கப் போகிறார், தாவேகாவின் சார்பில் என்றாலும் விஜயே நிற்பது போல் இவர் நிற்கப் போகிறார் என்ற கருத்தினை கூறி, உங்கள் தொகுதியிலே உதாரணத்திற்கு பண்ருட்டி தொகுதி என்றால் பண்ருட்டி தொகுதியிலே இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு தருவோம், இந்த பிரச்சனைகளுக்கு விடுவு காலம் பிறக்கும் உங்களுக்கு என்ற வகையில் ஒரு பட்டியலை இட்டு அந்த வாக்குறுதிகளை தந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அது போன்று செய்ய இருக்கிறார். 234 தொகுதிகளுக்கும் செய்து ஒரே நேரத்தில் 234 தொகுதிகளும் விஜய் பேசுவார். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு வேட்பாளரை அந்தந்த தொகுதி வேட்பாளரை அறிமுகம் செய்து அந்தந்த தொகுதிக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுக்கும் வகையிலே அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்திலேயே இந்த அறிவிப்பு வெளிவரும். அந்த வீடியோ அந்த தொகுதி முழுவதும் வைரலாக கொண்டு செல்வதற்கும் ஒரு டிஜிட்டல் அணியை இவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது, பொதுக்கூட்டங்களை வைத்து பிரச்சாரம் செய்வதெல்லாம் அந்த கால பாணி. இது ஜென்சி பாணி என்ற வகையிலே ஒவ்வொரு வீட்டுக்கும் சோசியல் மீடியா மூலமாக, என்றால் செல்போன் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலை இருக்கும் பொழுது செல்போன் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து நேரடியாக நாங்கள் கதவை கட்டி பிரச்சாரம் செய்வதை விட உங்கள் மனதை தட்டி உங்கள் கையிலே வைத்துக் கொண்டு உங்கள் மனதை தொடும் வகையில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என்ற புதுவித பாணியை, டிஜிட்டல் பவரை முழுமையாக பயன்படுத்த போகிறார் விஜய் என்பதுதான் தற்பொழுது விஜயினுடைய தாவேகா தலைமையகத்தில் நமக்கு கிடைத்த தகவல். அந்த தகவலை தான் தற்போது பகிர்ந்திருக்கிறோம். எனவே விஜய் அது மட்டும் இல்லாமல் சில பொதுக்கூட்டங்கள் மட்டும் ஒரு 12 பொதுக்கூட்டங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே விஜய் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு 12 பொதுக்கூட்டங்களை மட்டும் முக்கியமான நகரங்களில் பங்கேற்கிறார். மற்றபடி விஜயின் பிரச்சாரம் என்பது வீடு வீடாக செல்வது அல்ல, நேரடியாக செல்போன் மூலமாக உங்கள் கைகளுக்கே வந்து உங்களிடம் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். இந்த டிஜிட்டல் பவர் பாணி பிரச்சாரத்தை முழுமையாக கொண்டு செல்வதற்காக ஒரு சிறப்பு அணியை டெல்லியில் இருந்து களமிறக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய்க்கு 3-4 ஐடி டீம்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. தற்போது டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற சிறப்பு டீம் இந்த பிரச்சாரங்கள் ஒவ்வொரு செல்போனுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையிலே திட்டமிட்டு பணியாற்றப் போகிறது என்ற வகையில் தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விஜய் டிஜிட்டல் பாணியிலே இந்த முறை பரப்புரையில் ஈடுபட போகிறார். அவர் சினிமாவிலே மற்ற ரசிகர்களை கவர்ந்தது போல வாக்காளர்களை கவர்வாரா இல்லையா என்பது வரப்போகும் தினங்களில் நமக்கு தெரிய வரும்.